Example 5.26 find the center, foci and the eccentricity of the hyperbola. சொல்லி நம்மள ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கறாங்க. given question இது hyperbola ன்னு மென்ஷன் பண்ணதனால இது hyperbola ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்டுக்கு எடுத்துன்னு வரீங்க. So first இந்த கொடுத்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். So first என்ன வரும் தெரியல 11x² ellipse ல செஞ்ச அதே சேம் ப்ராசஸ் தான். So x² அடுத்த டேர்ம் x டேர்ம் எடுத்துங்க. So அப்போ -44x அடுத்து y டேர்ம் இதெல்லாம் பார்த்தா -25y² டேர்ம் அடுத்து y டேர்ம் பார்த்தா +50y constant -256 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு எக்ஸ் டேர்மில் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா 11 காமன் இந்த 11 ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 11 காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த x² 11ல் 44 எத்தனை டைம் வரும் 4 டைம் வரும். அப்போது 11 4s are 44 இங்கே 4 என்ட்ரி பண்ணிடலாம். தட் இஸ் -4x. ஸோ இந்த இடத்துல ஹைபர்போலான்னு சொன்னதுனால ஸோ மிடில் கண்டிப்பாக மைனஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இல்லை மைனஸ் காமனாக ரிமூவ் பண்ணுறீங்க. இந்த y² முடிய 25 காமனாக ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ டோட்டலாக -25 நான் காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ ரிமைன் என்ன கிடைக்கும் y² வரும். இங்கே மைனஸ் காமனாக ரிமூவ் பண்ணாலும் இந்த ப்ளஸ் ஆகிடும் மைனஸ்னு வந்துடும். 50ல் 25 எத்தனை டைம் 2 டைம் வரும். அப்போ தேர்ஃபோர் 2y என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ -256 equal to 0. அகைன் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் வருதான்றது. ஸோ 11x² 11x² 11 4s are 44x மைனஸ் இந்த -25 உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ -25y² மைனஸ் ப்ளஸ் 25 × 2 50yன்னு வந்துடும். ஸோ -256 equal to 0. இப்போ என்ன சரிங்கன்னா இங்கே நம்ம எலிப்ஸில் யூஸ் பண்ண சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஹைபர்போலா ஃபார்மேட்டுக்கு ஹோல் பவர் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இதை கம்ப்ளீட்லி ஸ்கொயர் மெத்தடில் மாற்றி ஆகணும். அதே மாதிரி ஹைபர்போலா y² இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும் மேலே ஹோல் பவர் ஸ்கொயர் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் இங்கேயும் கம்ப்ளீட் ஸ்கொயர் மாதிரி அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த 11 அப்படியே வச்சுங்க. ஸோ 11 அப்படியே வச்சுக்கிட்டு இது கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ இதில் ஃபஸ்ட்டு x² இதில் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அண்டு மிடில் மைனஸ்னா மைனஸ் ப்ளஸ்னா ப்ளஸ் எக்ஸோட கோஷன் என்ன இருக்குதோ அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் இங்கே 4/2 2ன்னு வந்துடும். ஸோ x - 2 the whole power square மிடில் மைனஸ் ஃபிக்ஸடு 2 ஸ்கொயர் பண்ணுற 4ன்னு வரும். இதை என்ட்ரி பண்ணி பின்னால் மறக்காமல் என்ன பண்ணணும் இங்கே ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இதோட ஃபுல் டேர்மோட கம்ப்ளீட் ஸ்கொயர் தான் இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ப்ராக்கெட் போகலாம் 11 வந்து இதுக்கு மட்டும்தான் இருக்கும், இது கவர் ஆகாது. அதனால் இங்கே கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் இதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். அண்ட் அதில் -25. ஸோ அதே மாதிரி இதுக்கு கம்ப்ளீட் ஸ்கொயர் மாதிரி அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ y² என்ன பண்ணுங்கள் வெறும் yன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் ஒய்ட கோஷன் என்ன இருக்குதோ அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 2/2 என்ன 1 வந்துடும். ஸோ அப்போ y - 1 the whole power square இங்கே மைனஸ் ஃபிக்ஸடு இந்த 1 ஸ்கொயர் பண்ணுற 1 வந்துடும். ஸோ இங்கே மறக்காமல் ஓப்பன் த ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் -256 equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 11 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்போ 11 × x - 2 the whole power square 11 4s are 44 that is -44ன்னு வரும். அண்ட் -24 உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ -25 × y - 1 the whole power square மைனஸ் ப்ளஸ் 1 × 25 +25 -256 equal to 0ன்னு வரும். இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் அப்புறம் ஒய் டேர்ம் அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதுலேருந்து 11x - 2 the whole power square அடுத்தது y டேர்ம் இந்த இடத்துல -25 y - 1 the whole power square அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் -44 +25. ஸோ இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ -44 இது +25 இதை மைனஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் இது 9 இங்கே என்ன ஆகிடும் இது 19 இந்த டிசைன் -19 வரும். ஸோ -44 +25 மைனஸ் பண்ணுறப்போ -19 இங்கே ஒரு -256 இருக்குது. ஸோ இந்த இதில் ஸோ -256. ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் இந்த இதில் 5 ஸோ இது 7 ஸோ அப்போ இந்த இதில் -275 கிடைக்குது. ஸோ இதில் -275 என்ட்ரி பண்ணுவோம். இது ஈக்குவல்ட்டி வெளியே ரிமூவ் பண்ணுறப்போ என்னிடம் -275 வெளியே வரும்போது +275 வந்துடும். இப்போ எலிப்ஸ் ஹைபர்போலா எது இருந்தாலும் சரி ஈக்குவல்ட்டி வெளியே இருக்கும் 1 தான் இருக்கணும். பட் இங்கே 275 இருக்கிறதுனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம் 275 டிவைட் பண்ணிடுறேன். ஸோ இதில் 275 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைட் பண்ணுறப்போ 11 × x - 2 the whole power square divided by 275 minus 25 × y - 1 the whole power square divided by 275 equal to 275 divided by 275 the values 1 வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இது 11ல் 275 டைம்ஸ் எத்தனை டைம் வரும் பார்த்தீங்கன்னா 11ல் 275 டிவைட் பண்ணுறப்போ 25 டைம்ஸ் வரும். இது 25 வந்து 275 டிவைட் பண்ணுறப்போ 11 டைம் வரும். எப்படியும் போட்டால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எலிப்ஸ் ஹைபர்போலா இந்த மாதிரி சம் வரும்போது இங்கே நம்பர் இதால் டிவைட் பண்ணுறப்போ 25 இங்கே வந்துடும். இந்த 25 வந்து 275 டிவைட் பண்ணுறப்போ 11 இங்கே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். சில சம் வந்து வராமல் போகலாம். அதனால் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், இதே ஃபார்மேட்டில் தான் வரும்.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்த ஆன்சர் எடுத்துங்க. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 25 மைனஸ் y minus 1 the whole power square divided by 11 equal to 1. இப்போ ஹைபர்போலா ஃபார்மேட்டுக்கு எடுத்துன்னு வரணும்னா இது என்ன பண்ணலாம், இதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை கேபிட்டல் எக்ஸ், இதை மட்டும் தான் கேபிட்டல் எக்ஸ் எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற ஸ்கொயர் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ கேபிட்டல் எக்ஸ் த ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 25 மைனஸ் இது என்ன பண்ணலாம், இதை கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஒய்ன்றது வெறும் y மைனஸ் 1 மட்டும்தான். மேலே இருக்கிற ஸ்கொயர் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். டிவைடட் பை 11 ஈக்குவல் டு 1 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் a ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் ஹைபர்போலா. ஹைபர்போலா ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. ஹைபர்போலா ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதில் எது எக்ஸ் ஆக்சிஸாக ஒய் ஆக்சிஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். சில எது பாசிட்டிவ் பாருங்கள், எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். அப்போ எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கனால இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வெறும் எக்ஸ்ன்னு போட்டுவிட கேபிட்டல் எக்ஸ்ன்னு போகணும். ஏன்னா நம்ம எல்லாமே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டிரான்ஸ்வர்ஸ் அலாங் கேபிட்டல் எக்ஸ் ஆக்சிஸ்னு என்ட்ரி பண்ணுறோம். இந்த இடத்துல மறக்காமல் வேர் நம்ம கேபிட்டல் எக்ஸ்ன்னு அசீம் பண்ணிக்கிறோம், ஸ்மால் எக்ஸ் மைனஸ்னு அசீம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் இது கேபிட்டல் எக்ஸு. அண்டு கேபிட்டல் ஒய்ன்னு அசீம் பண்ணிக்கிறோம், ஸ்மால் ஒய் மைனஸ் வந்து இல்லை ஸ்மால் ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல கேபிட்டல் ஒய்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 by 1 கண்டுபிடிக்கணும். கொஷினில் கேட்குறாங்க சென்டர், ஃபோக்கை, எர்சன்சிட்டி. ஸோ இந்த ஹைபர்போலா ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 அண்ட் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11. நம்ம இதில் ஏயோட வேல்யூ தேவைப்படுறதுனால ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வெளியே இருக்கும்போது ரூட் 25 வரும். ரூட் ரிமூவ் பண்ணுறப்போ 5 வந்துடும். ஸோ இந்த இடத்துல பி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எசன்சிட்டி. ஸோ கிவன் கொஸ்டினில் எசன்சிட்டி கேட்குறாங்க. ஸோ அப்போ இதோட ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட ஈயோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆஃப் இந்த 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். இதே ஃபார்மில் நம்ம எலிப்ஸில் பார்த்துருப்போம். எலிப்ஸில் ஈயோட ஃபார்மில் என்ன இருக்குன்னா இ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இருக்கும். எலிப்ஸில் மிடில் மைனஸ், ஹைபர்போலில் மிடில் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலேஸ் வந்து என்ட்ரி பண்ணுறப்போ இதில் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ என்னது 11, ஏ ஸ்கொயர் வேல்யூ 25. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும், தட் இஸ் a ரூட் ஆஃப் 1 into 25 டினாமினேட்டர் எதுவுமே இல்லை 1ன்னு அர்த்தம். 1 into 11 11. ஸோ 25 + 11 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் 36ன்னு வரும். டிவைட் பை 25. இதுலேருந்து ஈவோட ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரூட் 36. ரூட்ன்றது காமனாக இருக்குது. ரூட் 36க்கு வந்து 6ன்னு வரும். ரூட் 25க்கு வந்து 5ன்னு வந்துடும். இதுலேருந்து ஈவோட ஆன்சர் வந்து 6/5 கிடச்சிக்குது. சரி, அடுத்தது ஃபோக்கேன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோக்கேயோட ஃபார்முலா வந்து +or - AE, 0ன்னு வரும். ஸோ ஏஇயோட ஆன்சர் முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபைண்ட் அவுட் த ஏஇ. இதில் ஏவோட வேல்யூ அது 5. ஸோ இதில் 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் ஈயோட வேல்யூ 6/5. இந்த மல்டிபிள் 5 அண்ட் டிவைட் 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 1D ஏஇ ஆன்சர் 6ன்னு கிடச்சிக்குது. இப்போ 1/1 எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் கொடுங்க. சென்டர் எலிப்ஸ்லையும் ஹைபர்போலையும் சென்டரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0,0ன்னு வரும். ஸோ ஆன்சர் இப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாமே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் போடுறதுனால இந்த இடத்துல இதை கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 என்ட்ரி பண்ணுங்கள். கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இதில் என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. கேபிட்டல் ஒய்யும் 0 தான். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறப்போ ஸ்மால் ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இல்லை ஸ்மால் ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு தேவை ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் தான். இதில் ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -2 வெளியே வரும்போது +2ன்னு வரும். இதுலேருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 வெளியே வரும்போது +1 வந்துடும். இதுலேருந்து சென்டர் பாயிண்ட் என்ன 2,1 கிடச்சிக்குது. இப்போ கடைசியாக இருக்குது ஒன்லி 4K மட்டும்தான். இப்போ பாருங்கள், கிவன் கொஷினில் சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இருக்கிறது 4K மட்டும்தான். 4K கண்டுபிடிச்சிட்டோம், இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சிடு. இந்த இடத்துல 4Kன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு இதோட ஃபார்முலா ஹைபர்போலோட 4Kயோட ஃபார்முலா +or - AE, 0. எலிப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4Kயோட ஃபார்முலா +or - AE, 0 தான் வரும். ஸோ இந்த இடத்துல +or - AEயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏயோட வேல்யூ 6. இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் 6,0ன்னு வரும். ஸோ ஆன்சர் எப்படி நிப்பாட்டக்கூடாது, நமக்கு தேவை ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் தான். நம்ம எல்லாமே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் மாறிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இதில் 2 ஆன்சர் இருக்குது எக்ஸுக்கு. தட் இஸ் a capital X is equal to 6, one of the answer, and capital Y is equal to 0, another answer. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6 அண்ட் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸில் வந்து +or - இருக்கிறதுனால கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +6 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6. ஒய்ன்றது 0 0 எடுத்துக்கிறோம். இதில் என்ட்ரி பண்ணுங்கள். கேபிட்டல் எக்ஸ்னு 6 தான். ஸோ என்ட்ரி பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், x - 2 இஸ் ஈக்குவல் டு 6
கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணி வச்சது தான். ஸோ அகைன் போடணும் அவசியம் இல்லை. ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, இதுலேருந்து ஸ்மால் எக்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ இதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -2 வெளியேறும்போது +2 வரும். அப்போ 6 + 2 8 வந்தாச்சு. அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ ஃபார்முலா இந்த டேர்மில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணுறப்போ எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு -6. நமக்கு தேவை ஸ்மால் எக்ஸ் தான். ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -2 வெளியே வரும்போது +2. அப்போ என்ன ஆகிடும், -6 ஒரு +2 என்ன ஆகிடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். தட் இஸ் -4ன்னு வரும். கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அது ஆன்சர் நம்ம வேணும் கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 என்ட்ரி பண்ணுறப்போ ஸ்மால் ஒயோட ஆன்சர் 1. இதுலேருந்து 4Kக்கு 2 ஆன்சர் கிடச்சிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4K F1 எடுத்துக்கலாம். இப்போ F1 4Kல என்ன பாயிண்ட் x, y, தட் இஸ் இது 8,1 சொல்லலாம். அண்ட் F2ல வந்து x, y ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ தட் இஸ் -4,1ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள் 5.26ஓட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.